Good morning, students. Now we are going to see about the 10th standard science unit 2 optics lesson. In this lesson we will learn about the lenses. In the last class we have seen what images formed due to the refraction through a convex and concave lens. In that topic we have seen what the rule 1 and rule 2. There are 3 rules we have seen that. Okay. Now we are going to see about the refraction through convex lens. Okay. There are 6 stages to find out the image in the convex lens. One is what? The object is at infinity. ஒரு ஆப்ஜெக்ட் வந்து இன்ஃபினிட்லேருந்து இருக்கும்பொழுது எப்படி ஃபோக்கஸ் ஆகும் கான்வெக்ஸ் லென்ஸ் வழியாக வரும்பொழுது அப்படின்னா F2, அதாவது ஃபோக்கஸ் அட் F2, அந்த லென்ஸுக்கு பின்னாடி, அந்த லென்ஸுக்கு பின்னாடி F2ங்கிற இடத்துல ஃபோக்கஸிங் கிடைக்கும். அண்ட் சைஸ் ஆஃப் த இமேஜ் வில் பி ஸ்மாலர். ரொம்ப இமேஜ் வந்து ரொம்ப ஸ்மாலராக இருக்கும். இமேஜ் இஸ் ரியல், அதாவது உண்மையான ஒரு இமேஜை வந்து நமக்கு கிடைக்கும். அதாவது ஸ்க்ரீனில் வந்து என்ன பண்ண முடியும், நம்ம கேப்சர் பண்ண முடியும். அது அந்த இமேஜ் தான் என்னென்னு சொல்கிறோம்னா ரியல் இமேஜ் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ ஆப்ஜெக்ட் அட் இன்ஃபினிட்டி அப்படின்னு சொன்னீங்கன்னா எங்கே ஃபோக்கஸ் ஆகும் அப்படின்னா F2வில் ஃபோக்கஸ் ஆகும். சைஸ் ஆஃப் த இமேஜ் வந்து ஸ்மாலாக இருக்கும். தென் இமேஜஸ் ரியலாக இருக்கும். தென் பியாண்ட் சி அப்படின்னா 2F1. F1ங்கிறது ஃபோக்கல் லெங்த் ஆஃப் த F1 அப்படிங்கிறது ஃபோக்கல் லெங்த் ஆஃப் த லென்ஸு. 2F1 அப்படிங்கிறது தான் சி அப்படின்னு அர்த்தம். சரியா? அப்போ 2F1ங்கிறது 2F1ன்னு சொல்லலாம், சின்னு சொல்லலாம். அப்போ பியாண்ட் சின்னு சொல்லும்போது 2F1க்கு பின்னாடி அப்படின்னு அர்த்தம். அப்போது ஃபோக்கஸட் பிட்வீன் எங்கே வந்து அங்கே நம்ம ஆப்ஜெக்டை வச்சோம் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம கேண்டில் ஏரியா வச்சோம் அப்படின்னா அந்த கேண்டிலோட இமேஜ் எங்கே கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் த லென்ஸ் ஃபோக்கஸிங் அட் த சென்டர் ஆஃப் த கர்வேச்சர் அண்ட் த பிரின்சிபல் ஃபோக்கஸ். சென்டர் ஆஃப் த கர்வேச்சர்னாலும் 2F2 தான், 2F2 அதுதான். ஓகேவா? அப்போது F2க்கும் 2F2க்கும் இடையில கிடைக்கும். அண்ட் இமேஜ் இஸ் ஸ்மாலர். இமேஜ் வந்து இவன் கம்பேர் டு த ஆப்ஜெக்டோட சைஸை கம்பேர் பண்ணும்போது இமேஜ் வந்து ஸ்மாலாக இருக்கும். இன்வெர்டட் இமேஜ் கிடைக்கும், தலைகீழான இமேஜ் வந்து கிடைக்கும். ஆனால் இதை வந்து என்ன பண்ண முடியும்னா ரியல் இமேஜ். ஸோ வி கேன் கேப்சர் த இமேஜ் இந்த ஸ்க்ரீனில் வந்து கேப்சர் பண்ண முடியும். சரியா? அப்போது திஸ் இஸ் கேப்சர் பண்ண முடிஞ்ச இமேஜ் தான் என்னென்னு சொல்கிறோம், ரியல் இமேஜ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? அப்போது அந்த ஆப்ஜெக்ட் பியாண்ட் சியில் இருந்துச்சு அப்படின்னா ஒன்று சென்டர் ஆஃப் கர்வேச்சருக்கும் பிரின்சிபல் ஃபோக்கஸ்க்கும் இடையில என்ன ஆகும் அப்படின்னா ஃபோக்கஸ் ஆகும். இமேஜ் வந்து ஸ்மாலாக இருக்கும், இன்வெர்டட் இமேஜாக இருக்கும், இமேஜ் வந்து ரியல் இமேஜாக இருக்கும். சரியா? அப்போது இதை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து புக்கில் படிக்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குங்கிறதுனால டேப்லெட் கலம் மாதிரி போட்டு கொடுத்துருக்கேன். ஓகே. தென் ஆப்ஜெக்ட் பிளேஸ்ட் அட் சி. கரெக்டாக வந்து 2F1 அப்படிங்கிற இடத்துல இருக்கிறது அந்த ஆப்ஜெக்டை பிளேஸ் பண்ணி வச்சிங்க அப்படின்னா கரெக்டாக அந்த இமேஜ் எங்கே கிடைக்கும் அப்படின்னா ஆஃப்டர் த லென்ஸ் அதே 2F2 அப்படிங்கிற இடத்துல தான் கிடைக்கும். அப்போ இமேஜ் வந்து சைஸ் வந்து சேம் சைஸாக இருக்கும். இங்கே என்ன கேண்டில் நம்ம வைக்கிறோமோ அதே இமேஜ் சைஸ் தான் இங்கேயும் கிடைக்கும். ஸோ ஃபோக்கஸ் அட் எங்கே வந்து அந்த ரிசல்ட் கிடைக்கும் அப்படின்னா ஃபோக்கஸ் அட் சி, இமேஜ் இஸ் சேம் அஸ் தட் ஆஃப் த ஆப்ஜெக்ட் அண்ட் இன்வெர்டட் இமேஜ் வந்து கிடைக்கும். இமேஜ் இஸ் ரியல். ஓகே. தென் ஆப்ஜெக்ட் இஸ் பிளேஸ்டு பிட்வீன் F அண்ட் C. Fக்கும் Cக்கும் இடையில நம்ம வச்சோம் அப்படின்னா ஃபோக்கஸ் அட் பியாண்ட் C, அதாவது 2F2க்கு இடையில கிடைக்கும். தென் இமேஜ் இஸ் பிகர், அதாவது நம்ம என்ன இமேஜ் வைக்கிறோம் அதை விட பெருசான இமேஜ் வந்து கிடைக்கும். இமேஜ் இஸ் ரியல் அப்படிங்கிறதையே என்ன பண்ணிக்கணும், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். தென் ஃபிஃப்த் பிளேஸ் இஸ் வாட்? ஆப்ஜெக்ட் இஸ் பிளேஸ்ட் அண்ட் பிரின்சிபல் ஃபோக்கஸ். இந்த ஃபோக்கல் லெங்க், கரெக்டான ஃபோக்கல் லெங்த்தில் F1ங்கிறது ஃபோக்கல் லெங்க்த்து. ஃபோக்கல் லெங்த்தில் அவன் வச்சோம் அப்படின்னா இந்த ஃபோக்கஸ் அட் இன்ஃபினிட்டி ரொம்ப தூரத்தில் கிடைக்கும். இமேஜ் இஸ் மச் லார்ஜர், ரொம்ப பெருசாக கிடைக்கும். ஓகேவா? தென் ஆப்ஜெக்ட் இஸ் பிளேஸ்டு பிட்வீன் த பிரின்சிபல் ஃபோக்கஸ் அண்ட் ஆப்டிக்கல் சென்டர். அந்த லென்ஸோட சென்டருக்கும் பிரின்சிபல் ஃபோக்கஸ்க்கும் இடையில அந்த ஆப்ஜெக்டை வச்சோம் அப்படின்னா சைஸ் ஆஃப் த இமேஜ் இஸ் லார்ஜர் தென் தட் ஆஃப் த ஆப்ஜெக்ட். அப்போது அதை விட கம்பேர் பண்ணும்போது பெருசாக கிடைக்கும். இமேஜ் இஸ் வேர்ச்சுவல். அது எங்கே கிடைக்கும்னா நம்ம அந்த லென்ஸ் வழியாக பார்க்கும்பொழுது அது உள்கூடி கிடைக்கும். அதுதான் வந்து வேர்ச்சுவல் இமேஜ். அதை வந்து என்ன பண்ண முடியாது அப்படின்னா அதனால தான் அந்த சேம் சைடில் அந்த இமேஜோட ஸ்ட்ரக்சர், அந்த ரெட் கலர் பெரிய கேண்டில் சைஸை நாங்கள் போட்டிருக்கேன். அது வந்து வேர்ச்சுவல் இமேஜ்னால் ஸ்க்ரீனில் வந்து நம்மளால் பிடிக்க முடியாது. நாம்
வந்து F2 அப்படிங்கிற சைட்லேருந்து அந்த லென்ஸ் வழியாக உள்ளே பார்க்கும்போது அந்த இமேஜ் அங்கே தான் வந்து பெருசாக தெரியும். ஸோ வி cannot கேட்ச் த இமேஜ் இன் த ஸ்க்ரீன். அதை தான் வந்து என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னா வேர்ச்சுவல் இமேஜ், அதை வந்து மாய பிம்பம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? திஸ் இஸ் த ரெஃப்ராக்ஷன் த்ரூ கான்வெக்ஷன். என்னென்ன மாதிரியான பிளேஸில் பொசிஷனில் வச்சிங்கன்னா என்னென்ன மாதிரியான இமேஜஸ் கிடைக்கும் அப்படிங்கிறத என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா பார்த்துருக்கோம். Now we are going to see about the application of convex lens. Application of convex lens. It is used in camera lenses. Camera lensesல வந்து யூஸ் பண்ணுவாங்க. It is used in magnifying lens. It is used to make microscope, telescope and slide projectors. They are used to correct the defect vision called the hypermetropia. Hypermetropia அப்படின்னா லாங் சைட்டட்னு சொல்லுவாங்க. தூர பார்வை. இப்போ தூரமாக இருக்கிறது மட்டும்தான் தெரியும், பக்கத்தில் இருக்கிற ஆப்ஜெக்ட் தெரியாது. அந்த மாதிரியான விஷயங்களை சரி செய்யறதுக்காக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த கான்வெக்ஸ் லென்ஸை வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? தென் இது வந்து சிம்பிளாக ஒரு டேப்லெட் கலர் மாதிரி போட்டு கொடுத்துருக்கேன். இப்போ ரெஃப்ராக்ஷன் த்ரூ கான்வெக்ஸ் லென்ஸை பொசிஷன் வந்து எந்த பொசிஷனில் இருந்தால் டீட்டெயில்ஸ் இமேஜ் வந்து எங்கே கிடைக்கும், பொசிஷன் ஆஃப் த ஆப்ஜெக்ட் அண்ட் டீட்டெயில்ஸ் ஆஃப் த இமேஜ் எங்கே இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். ஸோ இது இருந்தால் கூட உங்களால் என்ன பண்ண முடியும், ஈஸியாக ட்ரா பண்ண முடியும். ஓகேவா? ஆப்ஜெக்ட் இஸ் அட் இன்ஃபினிட்டி அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா ஃபோக்கஸ் வந்து F2ல் ஃபோக்கஸ் ஆகும். ரியல் அண்ட் ஸ்மாலர் இமேஜ் வந்து ஃபார்ம் ஆகும். தென் ஆப்ஜெக்ட் அட் பியாண்ட் சியில் இருந்துச்சுன்னா பிட்வீன் C and F2 and real and inverted image formed. Object placed at C, அப்போ அதையும் மறுபடியும் எங்கே கிடைக்கும், சியில் தான் ஃபோக்கஸ் ஆகும், சேம் இமேஜ் கிடைக்கும், ரியல் அண்ட் இன்வெர்டட் இமேஜ் ஃபார்ம்டு. பியாண்ட் பிளேஸ்டு பிட்வீன் F1 and C, பியாண்ட் சியில் வந்து நமக்கு இமேஜ் கிடைக்கும், ரியலாக கிடைக்கும், இன்வெர்டட் இமேஜ் கிடைக்கும், பிக் இமேஜ் இஸ் ஃபார்ம்டு. அண்ட் தென் ஆப்ஜெக்ட் பிளேஸ்ட் அட் F1 அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இன்ஃபினிட்டியில் வந்து நமக்கு இமேஜ் கிடைக்கும், இமேஜஸ் மேட்ச் லார்ஜர். ஆப்ஜெக்ட் பிளேஸ்டு பிட்வீன் F and O இருந்துச்சு அப்படின்னா அட் பேக் சைட் ஆஃப் த ஆப்ஜெக்ட் பேக் சைட் ஆஃப் த ஆப்ஜெக்ட் மீன்ஸ் அது சேம் சைடில் கிடைக்கும், லார்ஜர் அண்ட் வர்ச்சுவல் இமேஜஸ் ஃபார்ம்டு. அப்போ எல்லாமே ரியல் இமேஜ் தான். ஆனால் கடைசியில் அந்த ஆப்டிக்கல் சென்டருக்கும் பிரின்சிபல் ஃபோக்கஸ்க்கும் இடையில வைக்கும் பொழுது மட்டும்தான் என்ன கிடைக்கும், நமக்கு வர்ச்சுவல் இமேஜ் கிடைக்கும். இதை நல்லா நோட் பண்ணிக்கோ. எல்லாமே இன்வெர்டட் அண்ட் ரியல் இமேஜ் மட்டும்தான், ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் வர்ச்சுவல் இமேஜ் நமக்கு கிடைக்கும். ஓகேவா? Now we are going to see about the refraction through concave lens. கான்கேவ் லென்ஸை பார்க்கும்பொழுது இது ஃபோக்கஸிங்கிறது பெரிய அளவில் கிடையாது, இல்லை டைவர்ட்டட் இமேஜ். ஆனால் அந்த இமேஜை நம்ம லாஸ்ட் கிளாஸில் பார்த்தது மாதிரி அந்த இன்வெர்ட்டட் ப்ரிசமையும் கிளாஸ் லேபையும் வச்சு அந்த அந்த அதான் அந்த மாதிரி தானே பார்த்தோம். ஸோ அதே மாதிரி தான் இதுவும் இருக்கும். ஓகேவா? அப்போ டைவர்ட் ஆகும். ஒன்று பிரின்சிபல் அந்த ஆப்டிக்கல் சென்டர் வழியாக எந்த ஆப்ஜெக்ட் வந்து அந்த இமேஜ் வந்து போனாலுமே அதே ஆப்டிக்கல் சென்டர் வழியாக தான் போயிட்டுருக்கோம். ஓகேவா? அப்போ ஆப்ஜெக்ட் இஸ் பிளேஸ்ட் அட் ஃபைனைட் டிஸ்டன்ஸ், இந்த வர்ச்சுவல் இமேஜ் இஸ் ஃபார்ம்டு. ஃபைனைட் டிஸ்டன்ஸ் ரொம்ப பக்கத்தில் வைக்கும்பொழுது ஃபைனைட் வர்ச்சுவல் இமேஜ் தான் ஃபார்ம் ஆகும் அட் O and F. ஓக்கும் எஃப்க்கும் இடையில மட்டும்தான் அந்த இமேஜ் வந்து கிடைக்கும், எஃப் ஆஃப் த கான்கேவ் லென்ஸ். அப்போ the size of the image is smaller than that of the object. அதாவது ஆப்ஜெக்டை கம்பேர் பண்ணும்போது சைஸ் ஆஃப் த இமேஜ் வந்து ரொம்ப சின்னதாக இருக்கும். அதான் சொல்லியிருக்கேன், ஏபிங்கிறது ஆப்ஜெக்டோட இமேஜ், A', B' அப்படிங்கிறது அதாவது கிடைக்கிற நமக்கு ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய இமேஜோட அந்த சைஸு. ஓகேவா? அப்போது A', B' கம்பேர் பண்ணும்போது AB வந்து பெருசாக இருக்குது. ஓகேவா? அப்போ எப்போயுமே கிடைக்கிற இமேஜ் வந்து சின்னதாக தான் இருக்கும், இமேஜ் சைஸ் வந்து என்னவாக இருக்கும், சின்னதாக இருக்கும் அப்படிங்கிறத இதில் வந்து தெரிஞ்சுக்கலாம். தென் when the distance அந்த ஒரு பெரிய பேராக கொடுத்துருக்காங்க. ஸோ அதெல்லாம் நமக்கு தேவையில்லை, நமக்கு இதுதான் முக்கியம். அதான் ஷார்ட்டராக கொடுத்துருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பிக்சரில் பார்த்தீங்க அப்படின்னா 1 2 3 அதாவது 5 பொசிஷன்ஸ் கொடுத்துருக்கேன். அப்போ 5 பொசிஷன் மீன்ஸ் அங்கே தூரத்துலேருந்து பக்கத்தில் வர வர இமேஜ் சைஸ் வந்து என்ன ஆகும் அப்படின்னா இன்க்ரீஸ் ஆகும். அது எதுக்கு இடையில கிடைக்கும் அப்படின்னா ஆப்டிக்கல் சென்டருக்கும் பிரின்சிபல் ஃபோக்கஸ்க்கும் இடையில மட்டும்தான் அந்த இமேஜ் கிடைக்கும். அப்போது தூரத்துலேருந்து பக்கத்தில் வர 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 இமேஜ் சைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கிறத அந்த ஸ்டெப் வைஸ் அந்த ப்ளூ கலர் லைன்ஸ் இருக்கு இல்லையா, அதை வச்சு சொல்லியிருக்கேன். அப்போ நான் பிளேஸ் 1 ரெட் கலர் ஆப்ஜெக்ட் வந்து அந்த பிளேஸில் இருந்துச்சுன்னா இமேஜ் எங்கே கிடைக்கும்னா பிரின்சிபல் ஃபோக்கஸ்க்கு பக்கத்தில், அதாவது கொஞ்சம் பக்கத்தில். அதுக்கப்புறம் பிரின்சிபல் ஃபோக்கஸ்க்கும் ஆப்டிக்கல் சென்டருக்கும் இடையில கிடைக்கும், ரொம்ப சின்ன இமேஜ் வந்து கிடைக்கும். தென் செகண்டில் வச்சோம் அப்படின்னா அதை விட கொஞ்சம் பெருசாக இருக்கும். தென் தேர்ட் பிளேஸில் வச்சோன்னா அந்த முதல்ல கிடைச்ச இமேஜை விட கொஞ்சம் பெருசாக கிடைக்கும். அப்படியே பக்கத்தில் வர வர என்ன ஆகும் அப்படின்னா இமேஜ் சைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். when the distance between the object and the lens decreased,
டிக்ரீஸ் பண்ண the image will be increases அப்படிங்கிறது தான் the main concept of this the refraction through concave lens. Okay, then lens formula. Concave lens ஓட uses பார்த்தோம் அப்படின்னா concave lens are used in the eye lens of the Galilean telescope யூஸ் பண்ணுவாங்க. They are used in widely angled spy hole and indoors. Then they are used to correct the defect of the vision of myopia. Myopia அப்படிங்கிறது what is that? Myopia அப்படிங்கிறது கிட்ட பார்வையை சரி செய்யறதுக்காக. அப்போ பக்கத்தில் இருக்க இமேஜ் மட்டும் தான் தெரியும், தூரத்தில் இருக்க இமேஜ் நமக்கு தெரியாது. ஸோ அந்த டிஃபெக்டை வந்து சரி பண்ணுறதுக்காக கான்கேவ் லென்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. now let us move on to the topic lens formula. lens formulaவில் 1/f the lens formula is defined as what? The relationship among the what in the என்னது distance of the image distance of the object relate பண்ணி அந்த ஃபார்முலா வந்து மேக் பண்ணியிருக்காங்க. ஸோ 1/f is equal to 1/v minus 1/u. வாட் இஸ் v? fங்கிறது ஃபோக்கல் லெங்க் அண்ட் 1/vங்கிறது distance of the image. vங்கிறது distance of the image. நான் காட்டியிருக்கேன், இங்கே பிக்சரில் காட்டியிருக்கேன். vங்கிறது distance of the image. இமேஜில் அந்த ஆப்டிக்கல் சென்டரில் இருந்து வாட் அந்த இமேஜோட டிஸ்டன்ஸ், இமேஜ் வரைக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ் தான் என்ன அப்படின்னா v. அண்ட் ஆப்டிக்கல் சென்டர்லேருந்து ஆப்ஜெக்ட் என்ன டிஸ்டன்ஸில் இருக்கோ அதுதான் வந்து என்ன அப்படின்னா u. ஓகேவா? அப்போது லென்ஸ் ஃபார்முலா 1/f is equal to 1/v minus 1/u, through which we can find the focal length of the lens. focal length of the lens கண்டுபிடிக்க முடியும். it is applicable both the convex and concave lens. ரெண்டு லென்ஸுக்கும் இது வந்து இந்த ஃபார்முலா வந்து அப்ளிகபிள் தான். ஓகேவா? இது மட்டும் நீங்கள் இந்த லென்ஸ் ஃபார்முலாவில் இது மட்டும் என்ன பண்ணிக்கலாம், தெரிஞ்சுக்கிட்டா போதும். தென் now we are going to see about the sign convention. ஓகே, இப்போ நியூமரிக்கல் ப்ராப்ளம்ஸ் பண்ணும்பொழுது எந்த பக்கத்தில் இமேஜ் இருந்தால் என்ன மாதிரியான சைன்ஸை வந்து நம்ம எடுத்துக்கணும், வாட் இஸ் த பாசிட்டிவ் சைனா நெகட்டிவ் சைனா அப்படி எடுத்துக்கணும் அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணாங்க சைன் கன்வென்ஷனில் பார்க்கணும். ஏன்னா அதில் கிடைக்கிற ரிசல்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம சைனை வந்து மாற்றி போட்டோம்னா கிடைக்கிற ரிசல்ட் வந்து வேறு மாதிரி இருக்கும். ஸோ அதனால தான் இந்த கார்ட்டீசியன் சைன் கன்வென்ஷனுங்கிறது ரொம்ப முக்கியமான கொஷின், நோட் பண்ணிக்கோங்க. தென் the object let us move on to the topic Cartesian sign convention example. நாங்கள் புக்கில் வந்து எக்ஸாம்பிள் கொடுக்கல, இங்கே எக்ஸாம்பிள் வந்து கொடுத்துருக்கேன். ஓகேவா? the object is placed on the left side of the lens. லெஃப்ட் சைட் எப்பயுமே வந்து ஆப்ஜெக்டை வந்து லென்ஸோட லெஃப்ட் சைடில் தான் வைக்கணும். ஓகேவா? தென் அட் த டிஸ்டன்ஸ் ஆர் மெஷர்ட் ஃப்ரம் த ஆப்டிக்கல் சென்டர் ஆஃப் த லென்ஸ். அப்போ டிஸ்டன்ஸ் எப்படி மெஷர் பண்ணணும் அப்படின்னா ஆப்டிக்கல் சென்டரில் இருந்து தான் மெஷர் பண்ணணும். அது வந்து யூவாக இருக்கலாம், வியாக இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம். எப்படி டிஸ்டன்ஸ் மெஷர் பண்ணும்போதும் ஆப்டிக்கல் சென்டரில் இருந்து தான் நாம் என்ன பண்ணணும் அப்படின்னா டிஸ்டன்ஸை மெஷர் பண்ணணும். த டிஸ்டன்ஸ் மெஷர்ட் இன் த சேம் டைரக்ஷன் as that of the incident light are taken as positive. இப்போது யூ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கான்வெக்ஸ் லென்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா யூவும் ஒரே டைரக்ஷன் இருக்குது அண்ட் வியும் ஒரே டைரக்ஷன் இருக்குது. ஓகேவா? யூ வந்து பிஃபோர் த லென்ஸ் அண்ட் வி வந்து ஆஃப்டர் த லென்ஸ் வந்து நமக்கு கிடச்சிருக்கு, ஒரே டைரக்ஷனில் வந்து கிடச்சிருக்கு. அப்போ யூ வேல்யூ கொடுத்தா அதையும் பாசிட்டிவாக எடுத்துக்கணும், வி வேல்யூ கொடுத்தா அதையும் பாசிட்டிவாக தான் எடுத்துக்கணும். ஓகேவா? இப்போது now the distance is measured against the direction of the incident light or taken as negative. For example, concave lensல மெஷர் பண்ணும்போது இமேஜோட சைஸ் வந்து மறுபடியும் வந்த பக்கத்துலேயே தான் வரும். சரியா? அப்போ யூங்கிறது ஒரு சைட்லேயும் விங்கிறது ஆப்போசிட் சைட்லேயும் நமக்கு கிடைக்குது. ஓகேவா? மறுபடியும் அந்த லென்ஸுக்கு பின்னாடி கிடைச்சதுன்னா அது ஒரே டைரக்ஷன், இது லென்ஸுக்கு மறுபடியும் முன்னாடியே வந்திருக்கு. ஸோ யூ வந்து பாசிட்டிவாகவும் வியை வந்து என்னவா எடுத்துக்கணும், நெகட்டிவாகவும் நம்ம என்ன பண்ணிக்கணும், எடுத்துக்கணும். தென் the image the distance is measured upward. இப்போ டிஸ்டன்ஸை வந்து நம்ம அப்வர்ட் சைஸில் அப்வர்ட் டைரக்ஷன் வந்து மெஷர் பண்ணோம் பெர்பெண்டிகுலர் டு த பிரின்சிபல் ஆக்சிஸ். இப்போ ஒரு லைன் போட்டிருக்கேன் இல்லையா, அந்த லென்ஸுக்கு நேராக ஒரு லைன் போட்டிருக்கேன், அதெல்லாம் வந்து என்னென்னு சொல்லுவாங்கன்னா பிரின்சிபல் ஆக்சிஸ்னு சொல்லுவாங்க. அப்போ பிரின்சிபல் ஆக்சிஸ்க்கு மேலே பெர்பெண்டிகுலராக அப்போர்ட் டைரக்ஷனில் லைன்ஸ் ட்ரா பண்ணால் அது வந்து பாசிட்டிவாக எடுத்துக்கணும். இந்த டிஸ்டன்ஸ் அதாவது சைஸ் ஆஃப் த இமேஜ் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு. அப்போ சைஸ் வந்து பாசிட்டிவ். த டிஸ்டன்ஸ் மெஷர் டவுன்வர்ட் த பெர்பெண்டிகுலர் டு த பிரின்சிபல் ஆக்சிஸ் இஸ் டேக்கன் அஸ் நெகட்டிவ். அதே மாதிரி தான் இங்கே ட்ரா பண்ணியிருக்கேன். ஸோ
இந்த ரூல்ஸை வந்து என்ன பண்ணணும், நம்ம நியூமரிக்கல் ப்ராப்ளம்ஸ் கால்குலேட் பண்ணும்போது ஃபாலோ பண்ணணுங்கிறதுக்காக தான் இந்த சைன் கன்வென்ஷன் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து நம்ம ஏதாவது சில மிஸ்டேக்ஸ் பண்ணிட்டாலுமே கண்டிப்பாக இது இப்போ இந்த நியூமரிக்கல் ப்ராப்ளம்ஸ் அந்த சொல்யூஷன்ஸ் வந்து சரியாக வராது. ஸோ வி ஷுட் யூஸ் கேர்ஃபுல்லி. ஓகே, இந்த சைன் கன்வென்ஷன் வந்து கண்டிப்பாக கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணணும். கொஷின்ஸை ரீட் பண்ணும்போது கூட என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த சைன் கன்வென்ஷன் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ஓகேவா, அவங்க வெறும் நியூமரிக்கல் நம்பர்ஸ் மட்டும்தான் கொடுத்துருப்பாங்க. அது சேம் டைரெக்ஷனா ஆப்போசிட் டைரெக்ஷனா அது எந்த லென்ஸ் அப்படிங்கிறதையும் கொடுத்துருப்பாங்க. அப்போ அந்த லென்ஸை வச்சு நீங்கள் என்ன பண்ணலாம், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கான்கேவ் லென்ஸில் யூவோட வேல்யூ வியோட வேல்யூ அப்படின்னு நம்ம கொடுத்துருவாங்க. ஸோ அப்போ யூவோட வேல்யூ பாசிட்டிவாக எடுத்துக்கணும், லென்ஸில் கண்டிப்பாக வியோட வேல்யூ கான்கேவ் லென்ஸில் நெகட்டிவாக தான் இருக்கும். எப்போயுமே வந்து அது வர்ச்சுவல் இமேஜ் மட்டும் தான் நமக்கு கிடைக்கும். அப்போ எப்போயுமே வி நெகட்டிவாக எடுத்துக்கணுங்கிறத நம்ம மைண்டில் வச்சுட்டு தான் என்ன பண்ணணும் அப்படின்னா நியூமரிக்கல் ப்ராப்ளம் சால்வ் பண்ண போகணும். ஓகேவா, அப்போ த சைன் கன்வென்ஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டு சால்வ் த நியூமரிக்கல் ப்ராப்ளம்ஸ். ஓகே, then magnification of lens. Magnification of lens, and like spherical mirrors we have magnification for spherical lenses. The spherical lenses produce magnification. It is defined as the ratio of இதை வந்து எப்படி டிஃபைன் பண்ணலாம் அப்படின்னா the ratio of the height of the image divided by the height of the object. அப்போ height of the இமேஜுக்கும் ஆப்ஜெக்ட்டுக்கும் இடையில இருக்கிற ரேஷியோ தான் என்ன அப்படின்னா மேக்னிஃபிகேஷன் அப்படின்னு சொல்கிறோம். அதே மாதிரி இன்னொன்று ரிலேட் பண்ணியும் என்ன பண்ணலாம், மேக்னிஃபிகேஷன் சொல்ல முடியும். டிஸ்டன்ஸ் ஆஃப் த இமேஜ் இந்த ஆப்ஜெக்ட் வியையும் மெஷர் பண்ணி இமேஜ் ஆஃப் அந்த மேக்னிஃபிகேஷன் வந்து என்ன பண்ண முடியும், மெஷர் பண்ண முடியும். தட் இஸ் டிஸ்டன்ஸ் ஆஃப் த இமேஜ் டிவைடட் பை டிஸ்டன்ஸ் ஆஃப் த ஆப்ஜெக்ட். திஸ் இஸ் த மேக்னிஃபிகேஷன் ஆஃப் லென்ஸ். This may be come into a 1 mark question. Okay, if the magnification value வந்து greater than 1 இருந்துச்சு அப்படின்னா the enlarged image கிடைக்கும், பெரிய இமேஜ் கிடைக்கும். on the other hand the magnification is less than 1 அப்படின்னா we get the diminished, அதாவது ரொம்ப சின்ன இமேஜ் வந்து நமக்கு கிடைக்கும். அப்போ greater than 1 அப்படின்னா என்னது enlarged image, and less than 1 அப்படின்னா diminished image வந்து கிடைக்கும். ஓகேவா, then lens makers formula. Lens makers formula, this is a formula for lens maker. மற்றதெல்லாம் நமக்கு தேவையில்லை, just you should know about the what is the formula அப்படின்னு தெரிஞ்சுட்டா போதும். அப்போ 1/f is equal to mu minus 1 into 1 by r1 minus 1 by r2. Here mu is the refractive index of the material of the lens. அப்போ என்ன மெட்டீரியல் எடுத்துருக்கோமோ அதோட refractive index. refractive index அப்படின்னா ஒளி விலகல் என்னன்னு தமிழில் சொல்லுவாங்க. mu is the refractive index of the material of the lens. r1 r2 is the radii of the curvature of the two faces of the lens. இப்போ நம்ம கீழே ட்ரா பண்ணியிருக்கேன் இல்லையா, இப்போ நம்ம லாஸ்ட் கிளாஸ்லேயே பார்த்தோம், ரெண்டு ஸ்பெரிக்கல் சைஸை வச்சு தான் என்ன பண்ணுறாங்க, அந்த லென்ஸை வந்து மேக் பண்ணுறாங்க. அப்போ ரேடியை வந்து என்ன ஆகும், சேஞ்ச் ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அப்போ ரேடியை ஆஃப் த curvature of the two faces of the lens, ரெண்டு ஃபேஸுக்கு இடையில இருக்கிற லென்ஸோட ரேடியை. தென் f is the focal length of the lens. லென்ஸோட focal length. This is the lens makers formula. Okay, then now we are going to see about the power of a lens. Power of a lens is equal to, the formula for power of a lens is equal to P is equal to 1/f. The reciprocal of the focal length is represented by the letter P. That is called what? The power of the lens. The power of a lens can be defined as the degree of convergence and diversion of the light rays. எப்படி வந்து கன்வர்ஜ் ஆகுது டைவர்ஜ் ஆகுதுங்கிற டிகிரியை வச்சு மெஷர் பண்ணுறது என்னது, அந்த பவர்ங்கிறது. the S unit of power is diopter. it is represented by the letter D. ஓகே, அப்போது the focal length வந்து எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணுவோம்னா மீட்டரில் எக்ஸ்பிரஸ் பண்ணுவோம். அப்போது அந்த மீட்டர் நம்ம போட்டோம்னா the power of the லென்ஸோட யூனிட் என்னென்னா மீட்டர் minus 1. ஓகே, அப்போ 1 diopter is equal to 1 meter minus 1 is the power of the length. Okay. Okay, this is the way we have to find what the lens formula and magnification of a lens, lens makers and power of a lens. எல்லாமே 2 மார்க்ஸில் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. application of concave lens and application of what convex lens. Okay, students, this is about the lens. If you have any doubt, please ask me. Okay, thank you so much for watching.